வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். குப்பை அள்ளுவதில் ஊழல், கவர்னரின் நடவடிக்கைக்கு திமுக வரவேற்பு. நேரு நினைவு தினம், சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. பக்தர்களுக்கு மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம், புதுச்சேரி அருகே வினோத வழிபாடு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் குப்பை அள்ளும் டெண்டரில் ஊழல் நடந்துள்ளதாக திமுக தொடர்ந்து புகார் கூறி வந்த நிலையில், குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு பணம் வழங்கும் கோப்புக்கு ஆளுநர் அனுமதி வழங்காததை புதுச்சேரி மாநில திமுக வரவேற்பதாக அக்கட்சியின் மாநில அமைப்பாளர் சிவா பேட்டி. புதுச்சேரி மாநில திமுகவின் செயற்குழு கூட்டம் அக்கட்சியின் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக எம்எல்ஏக்கள், மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய திமுக அமைப்பாளர் சிவா, புதுச்சேரி மாநிலத்திற்கென்று புதுச்சேரி நகரில் கலைஞர் அறிவாலயம் கட்டும் திட்டத்திற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அனுமதி அளித்துள்ளதாகவும், புதுச்சேரி அரசின் நகர குழுமத்தின் அனுமதி கிடைத்தவுடன் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் பங்களிப்போடு கலைஞர் அறிவாலயம் கட்டப்படும் என பேசினார். தொடர்ந்து மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் 100ஆண்டு பிறந்த நாள் விழாவை பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படுவது என்றும், மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணிக்கு செல்லும் முகவர்களை கட்சியின் வழிகாட்டு நெறிமுறைகள் படி அவர்களுக்கு உரிய பயிற்சி வழங்குவது என்பது உள்ளிட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பாளர் சிவா, புதுச்சேரி குப்பை அள்ளுவதில் பல்வேறு ஊழல் முறைகேடுகள் நடைபெற்று வருகின்றது என திமுக பலமுறை புகார் கூறியுள்ளது. இந்த விவகாரத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கின்றதா என தெரியவில்லை. இருப்பினும் நகர் முழுவதும் குப்பைகள் அள்ளாமல் குப்பை அள்ளும் நிறுவனத்திற்கு பணம் வழங்கும் கோப்பிற்கு அனுமதி வழங்க மாட்டேன் என்று ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் எதிர்ப்பு தெரிவித்ததை வரவேற்கின்றேன் என தெரிவித்துள்ளார். அதாவது தொடர்ந்து இந்த குப்பை வாரும் கம்பெனிக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய ஊழல் தான். அது ஊழல் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து அதிகாரிகள், புதுச்சேரியினுடைய நகராட்சி அதிகாரிகள் அவர் கூட கைகோர்த்து கொண்டு எத்தனை வண்டிகள் எந்த பகுதியில் ஓட்ட வேணுமோ அந்த வண்டி ஓடலை, அத்தனை ஆட்கள் வேலை செய்யலை. வயதான முடியாதவர்களை கொண்டு குறைந்த சம்பளத்தில் வேலை வாங்கியிருக்காங்க. இதில் புதுச்சேரி எதற்காக அந்த திட்டம் தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறலை. முழுமையாக இரவு நேரத்தில் சுத்தம் செய்யப்பட்ட பகுதியில் சொல்லியிருக்காங்க. வண்டி வாகனத்துலேருந்து எப்போ தான் குப்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வண்டியில் எப்போ வாகனத்தை குப்பை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்க்காலெல்லாம் ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஒரு வாரத்துக்கு க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எதுவுமே பின்பற்றப்படுறதில்லை. இதை மானிட்டர் பண்ணுற அதிகாரியும் நகராட்சியால் போடப்படல. இதில் முழுக்க தவறு நடக்குது. அதனால் கவர்னர் சொல்லியிருக்காரு. கவர்னருக்கு இந்த அதிகாரம் இருக்குதா இல்லையான்றது அதுக்கப்புறம். ஆனாலும் இந்த ஒரு விஷயம் அவர்கிட்ட கோப்பு போகும்போது அவர் புதுச்சேரி சுத்தமாக இல்லை, நகராட்சி நிர்வாகம் சரியா இல்லைன்ற சொல்லியிருக்கிறது. நாங்கள் அதை வரவேற்கிறோம். ஆரோவில் அடுத்த இடையாஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 89ஆம் ஆண்டு மிளகாய் பொடி அபிஷேகம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையாஞ்சாவடி கிராமத்தில் 100ஆண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. எல்லை பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 5 தினங்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. முக்கிய விழாவாக நேற்று வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி, பஞ்சாமிர்தம் மற்றும் பால், தேன், தயிர், நெய், மா, பலா, வாழை, ஆப்பிள், சாத்துக்குடி, அன்னாச்சி, திராட்சை, பேரிச்சை, கொய்யா, இளநீர், வெற்றிலை, வெற்றிவேர் உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் பன்னீர், வெற்றிவேர் உள்ளிட்ட தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது.
இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட ஆண் பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டால் குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த மிளகாய் கரைசல் அபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்வானது இடையாஞ்சாவடி ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் 1935ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து 89 வருடங்களாக இந்த கிராம மக்களால் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. ஜவஹர்லால் நேருவின் நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 60வது நினைவு தினம் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. அதனை ஒட்டி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் ஜெயக்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பாஸ்கர், லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் நேருவின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சர்க்கிள் தி பாண்டிச்சேரிக்கு புதிய நிர்வாகிகளுக்கான தேர்தல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள சர்க்கிள் தி பாண்டிச்சேரிக்கு நிர்வாக குழு உறுப்பினர்கள் தேர்தல் ஞாயிறன்று நடைபெற்றது. சர்க்கிள் தி பாண்டிச்சேரி அலுவலகத்தில் மாலை 3 மணி முதல் 7 மணி வரை தேர்தல் நடைபெற்றது. இதில் கோபி, இருதயநாதன், கனகராஜ், முனைவர் லட்சுமிபதி, அமலோர், மேத்யூஸ், ஆரோக்கியசாமி, முத்துராஜ், பாரி, பிரகாஷ், சரவணன், சிவகுமார், ஸ்ரீராம் பிரசாத், சுந்தர், தமிழ்ச்செல்வன் ஆகியோர் போட்டியிட்டனர். இதில் கனகராஜ், முனைவர் லட்சுமிபதி, அமலோர், மேத்யூஸ், ஆரோக்கியசாமி, முத்துராஜ், பிரகாஷ், சரவணன், சிவகுமார், ஸ்ரீராம் பிரசாத், சுந்தர் ஆகியோர் நிர்வாக குழு உறுப்பினர்களாக வெற்றி பெற்றனர். Saravanan, Mr. Lakshmipati, Mr. Matthew Arogyasamy, Mr. Sundar M, Mr. Muthuraj M, Mr. Sundar. Mr. Muthuraj M. Mr. Kanagaraj. Mary Joseph Anwar Amlo. And finally, Sri Ram Prasad Rao. I request all of the men for election, Satish Mohan, go down there as the registration counters, please. இன்னைக்கு வரும்போது என் ஆட்டோ நாட்டிலேருந்து சும்மா உட்காந்து தேங்க்யூ. விழுப்புரம்
மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை சந்திரமௌலீஸ்வரர் ஆலய கிரிவல பாதையில் உள்ள முள் புதர்களை அகற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருவக்கரை கிராமத்தில் உள்ள 2000 வருட பழமை வாய்ந்த அருள்மிகு சந்திரமௌலீஸ்வரர் திருக்கோவிலின் சுற்றி மதில் சுவர்கள் மற்றும் கிரிவல பாதையில் வளர்ந்துள்ள முற்புதர்களால் பௌர்ணமி தினங்கள் மற்றும் விசேஷ நாட்களில் பக்தர்கள் கிரிவலம் செல்ல மிகுந்த தடையாக உள்ளது. மேலும் இது குறித்து கோவில் நிர்வாகத்தினரிடம் முறையிட்டும் நிர்வாகத்தினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் கோயில் நிர்வாகிகள் பணம் சம்பாதிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார்களே தவிர பக்தர்களுக்கு எந்த வசதியும் செய்து தருவது கிடையாது. கோபுரத்தில் உள்ள மரக்கன்று மற்றும் மதில் சுவர்களில் உள்ள மரக்கன்றுகளால் கோபுரங்களில் பிளவு ஏற்படும் அபாய நிலையும் உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் ஆலய நிர்வாகமானது கோபுரங்கள் மற்றும் கிரிவல பாதையில் உள்ள முற்புதர்களை அகற்றி தருமாறு சமூக ஆர்வலர்களை கோரிக்கை வைத்துள்ளனர். வில்லியனூர் பங்கு உதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய தேர்பவனியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் பங்கு உதயம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று காலை நடைபெற்றது. தொடர்ந்து மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த புதிய ஸ்வரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா எம்எல்ஏ தேர்பவனியின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போத்தி திருவிழா வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. விழா ஏற்பாடுகளை உதயம்பட்டு கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் ஆதோனிஸ், நாட்டாமை எட்மண்ட், செயலாளர் ரோஜிநாதன், பொருளாளர் மற்றும் துணைத் தலைவர் ரேமோன் எலியாஸ், உபதேசியார் ராக் லியோத்தே மற்றும் இளைஞர்கள், பாடல் குழுவினர்கள், பக்த சபையினர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். இது குறித்து கொம்பாக்கம் கிராம கிறிஸ்தவ பஞ்சாயத்து தலைவர் ஆதோனிஸ் கூறுகையில், வில்லியனூர் மாதா கோவில் போல மிகவும் பழமை வாய்ந்த ஆலயத்தில் பக்தர்கள் வேண்டினால் வேண்டும் வரம் கிடைக்கும் என்பதை போல் திருமண தடை நீங்குதல், குழந்தையில்லா தம்பதிகளுக்கு குழந்தை வரம் கிடைத்தல், நோய்கள் தீர்வு, கடன் பிரச்சனை தீர்த்தல் உள்ளிட்ட பல்வேறு புகழுக்கு சக்தி வாய்ந்த ஆலயமாக இவ்வாலயம் திகழ்கின்றது. இவ்வாலயத்தில் அனைவரும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் செயல்பட்டு விழாவை நடத்தி வருவதாக கூறினார். புதுச்சேரியில் ஜாதி பெயரை சொல்லி திட்டி அவமானப்படுத்தியதாக தனியார் நிறுவன ஊழியர் PCR செல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து 5 நாட்கள் ஆகியும் நடவடிக்கை எடுக்காததால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுக முடிவு செய்துள்ளார். புதுச்சேரி பாகூர் பரிக்கல்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு மறைமலை அடிகள் சாலையில் உள்ள CCTV ஷோரூமில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த 23ஆம் தேதி அன்று ஷோரூமில் பணி செய்து கொண்டிருந்த பொழுது ஷோரூமின் உரிமையாளரான அனில்குமாரும் அவரது வாடிக்கையாளருமான ராஜராஜனும் சத்தமாக பேசி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது குறுக்கிட்ட கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் கிருஷ்ணன், வேலை செய்ய இடையூறாக இருக்கிறது, எதற்காக சத்தம் போட்டு பேசுகிறீர்கள் என்று ராஜராஜனை கேட்டுள்ளார். அப்போது கிருஷ்ணன் அம்பேத்கர் உருவம் பொறிக்கப்பட்ட டிஷர்ட்டை அணிந்திருக்கின்றார். அதை பார்த்த ராஜராஜன், உன் டிஷர்ட்டை பார்த்தாலே நீ என்ன ஜாதி என்று தெரிகிறது, நீ எல்லாம் பேசக்கூடாது என்று தகாத வார்த்தையால் ஜாதி பெயரை சொல்லி பேசியதோடு கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கிருஷ்ணன் தன்வந்திரி நகர் PCR செல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இதுவரை அந்த புகாரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிருஷ்ணன் பலமுறை கேட்டும் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த கிருஷ்ணன், CCTV ஷோரூமில் பணி செய்து கொண்டிருக்கும் போது ஏன் சத்தமாக பேசுகிறீர்கள் என்று கேட்டதற்காக ராஜராஜன் என்ற நபர் தன்னுடைய டிஷர்ட்டில் அம்பேத்கர் உருவம் குறித்த படத்தை பார்த்து, உன் டிஷர்ட்டை பார்த்தாலே நீ எந்த ஜாதி என்று தெரிகிறது, நீ எல்லாம் பேசவே கூடாது என்று ஒருமையில் பேசி அவமானப்படுத்தியதாகவும், இது சம்பந்தமாக PCR செல் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டார்.
பல பேர் முன்னணியில் என் சாதியின் பெயரை சொல்லி திட்டி என்னை அவமானப்படுத்திய ராஜராஜன் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், என் புகார் மீது புதுச்சேரி போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தை அணுகி புகார் அளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். வில்லியனூர் கொம்யூனியன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனியன் தன்னார்வல அமைப்புகளில் கூட்டமைப்பு மற்றும் பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்கம் இணைந்து நடத்தும் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான பரிசளிப்பு பாராட்டு விழா வில்லியனூர் பகுதியில் இன்று காலை நடைபெற்றது. இதில் வில்லியனூர் கொம்யூனியன் அளவில் 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு இறுதிப் போட்டித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்நிகழ்ச்சியில் பயிற்றுவித்த மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர்கள், உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் கிராம கல்வி மேம்பாட்டு நிறுவன செயலர் பாலசுந்தரம் வரவேற்புரை நிகழ்த்தினார். கலாம் சேவை மைய தலைவர் வழக்கறிஞர் சண்முகம், கௌரவ தலைவர் சிவராஜன், மூத்த கல்வெட்டு ஆய்வறிஞர் வெங்கடேசன், முன்னாள் முதன்மை கல்வி அலுவலர் மீனாட்சி சுந்தரம், செயலாளர் அருள்ஜோதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூக்கடை ரமேஷ் மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவர் ரமேஷ் செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். குப்பை அள்ளுவதில் ஊழல், கவர்னரின் நடவடிக்கைக்கு திமுக வரவேற்பு. நேரு நினைவு தினம், சிலைக்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை. பக்தர்களுக்கு மிளகாய் பொடி கரைசலை கொண்டு அபிஷேகம், புதுச்சேரி அருகே வினோத வழிபாடு. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.